ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு காலியாக வரணுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியே தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி பிரியாணி பைசஸ் எல்லாம் சேர்த்துங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 வெங்காயம், கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. நான் தட்டி வச்சு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி 2 வெங்காயம் கரெக்டாக இருந்தது. இப்போது இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம். சும்மா வாசனைக்காக தான், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி ஸ்பைசஸும் லிமிட்டாக சேர்த்துங்க. நான் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக ஸ்டார் பூ இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 3 விசில் வச்ச கொண்டக்கடலை, இது கூட வெள்ளை கொண்டக்கடலை, மூக்கல்லன்னு சொல்லுவாங்க, அதை இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே. கொஞ்சமாக ஒரு வாசனைக்காக தான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துங்க. உப்பு செக் பண்ணிங்க. ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு போட்டு அது வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா இப்போ நுர கட்டியிருக்கு. இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் வீட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிரியாணி செய்கிற பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை